எங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். என்ன அப்படின்னா, நெனச்ச மாதிரி இந்த பொண்ணோட முகத்த அவளால மாத்திக்க முடியும். ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணு வந்து பஸ்ல போயிட்டுருப்பா. ஒருத்தர் வந்து பஸ்ல ஒரு பொண்ண வந்து ரொம்ப தொல்ல பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால இப்ப அந்த பொண்ணு வந்து அவளோட முகத்த சிங்க முகம் மாதிரி மாத்திருப்பா. அவர் அப்படியே பயந்து நடுங்கி அந்த பொண்ண விட்டு அங்கிருந்து ஓடிருவாரு. அப்படிதான் இப்ப இந்த பொண்ணு வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணோட வேலை எல்லாத்தையும் வந்துட்டு கூட ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவ வந்து திருடிருவா. அந்த திருடின பொண்ணு வந்து கையில ஒரு கப் வச்சிருப்பா. அந்த கப்ல வந்து ஒரு குரங்கு பொம்மையோட போட்டோ போட்டிருக்கும். வேலையெல்லாம் திருடின பொண்ணு வந்து பாத்ரூம்ல மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. பின்னாடியே வந்து இந்த சூப்பர் பவர் இருக்கிற பொண்ணு அந்த குரங்கு பொம்மை மாதிரியே அவளோட முகத்தையும் மாத்திக்கிட்டு உள்ள போயிருப்பாளா. இப்ப திருடின பொண்ணு அப்படியே பயந்து பயங்கரமா கீழே விழுந்துருவா. அதுல இருந்து அந்த கப்பை பார்த்தாலே அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால எனக்கு இந்த கப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவா. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்றத இந்த பொண்ணு போயிட்டு அவளோட அக்கா கிட்ட சொல்லியிருப்பா. ஆனா அக்கா வந்து நம்பவே மாட்டாங்க. ஏன்னா பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு வந்து அவங்க அக்கா முன்னாடியே அவளோட உருவத்தை வேற ஒரு உருவமா மாத்தி காட்டுவா. அப்பதான் அவங்க அக்கா வந்து நம்பவே செய்வாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணோட மேனேஜர் அங்க வந்திருப்பாரு. இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு தான் லீவ் போட்டிருப்பா. நல்லா நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா வேலைக்கே பிரச்சனையாகிடும். அதனால அவர் வந்த உடனே அந்த பொண்ணு வந்து அப்படியே சிலையா மாறிடுவா. அவரை எப்படியாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இப்ப இந்த பொண்ணோட அக்காவும் ஃப்ரெண்டும் மேல கூட்டிட்டு போயிடலான்ட்டு பார்த்தா அவர் அந்த சிலையிலேயே தான் இருக்காரு. அவர் இந்த பக்கமா போறப்போ இப்ப இந்த பொண்ணு வந்து அப்படியே மேலே ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு ஓடுறப்போ வந்து தடுக்கி கீழே விழுந்துருவா. இவர் இப்படி திரும்பி பாப்பாரா, அவர் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த பொண்ணு ஒரு பெயிண்டிங்கா மாறி மறுபடியும் மேலே ஏறி ஓடிடுவா. இந்த பொண்ணு ஃபுல் மேக்கப் போட்டுட்டு இருப்பாள். அதனால மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்ப சோகமா நடந்து வருவா. இந்த பொண்ணுக்கு எப்படி இந்த சூப்பர் பவர் கிடைச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பொண்ணோட வாழ்க்கையில ஒரே துரோகம் கஷ்டம் இப்படிதான் இருந்தது. நம்ம வாழ்றதே வேஸ்ட், நம்மளாம் எதுக்காக இருக்கோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருப்பா. ரோட் ஓரத்துல ஒரு வயசான பாட்டி பூவெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கும் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால இப்ப இந்த பொண்ணு வந்து அந்த பூவெல்லாம் வாங்கியிருப்பா. அந்த பாட்டி வந்து ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து அதை போட்டுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பாளா. எல்லாரும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா இப்ப இந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகான வேற ஒரு பொண்ணா மாறிட்டு இருப்பா. நீ அசிங்கமா இருக்க அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகா மாறிடுவா. அப்போதான் இந்த பாட்டி கொடுத்த பிரேஸ்லெட்னால தான் நம்மளுக்கு இந்த சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த விஷயமே அந்த பொண்ணுக்கு தெரிய வரும்.